அன்புள்ள ரவி ஜி டிவி அன்பர்களுக்கு வணக்கம். சுந்தரகாண்டம் பற்றி நாம் பார்க்க போகிறோம். சுந்தரகாண்டம் ஒரு தெய்வீகமானது. அனைத்து பிரச்சனைகளுக்கும் சர்வ ரோக நிவாரணி என்போம். இந்த சுந்தரகாண்டம் முக்கிய ஸ்லோகங்களோடு உள்ளது. அதனை எளிமையாக இனிமையாக கேட்கும் விதத்தில் அனைவரும் உணருமாறு பகவானுடைய கிருபையால் நான் சொல்லப் போகிறேன். அனைவரும் இதனை கேட்டு இன்புறுமாறு பணிவுடன் வேண்டுகொள்கிறேன். நான் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தும் ஸ்லோகங்களாகவோ வசனங்களாகவோ இருந்தால் கூட அதனை தங்களுடைய காதால் கேட்டாலே தங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் விலகிவிடும். சுந்தரகாண்டம் படித்தால் தேன் போல இனிக்கும், தித்திக்கும், பலா சுவை போல தித்திக்கும், காதுகளில் தேன் போல பாயும். ஆக சுந்தரன் என்ற பெயர் கொண்ட வாயுகுமாரன் அருள் இதை படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் சொல்பவருக்கும் அனைத்து விதமான சுகங்களை கொடுப்பார் என்பதில் ஐயமில்லை. ஆகவே ஆஞ்சநேயரை பிரார்த்திக்கிறேன். ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக, ஆஞ்சநேயாய நமக, ஆஞ்சநேயாய நமக. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகம் மீத ஸ்ரீ ராமதூத கிருபா சிந்தோ மத் காரியம் சாத்திய பிரபோ. ஓம் சர்வ கல்யாண சாதாரம் சர்வபத்க நபாரகம் அபார கருணாமூர்த்திம் ஆஞ்சநேயம் நமாமியகம். அஞ்சனை செல்வ போற்றி, அனும ஐய போற்றி, நெஞ்சனில் ராமநாமம் நிறைந்திடும் நிமல போற்றி, சஞ்சலம் தவிர்ப்பாய் போற்றி, தஞ்சமெந்தருள் அஞ்சியை சென்றருள்வாய் போற்றி. ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக, ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக, ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக. அனைவருக்கும் ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். தினசரி சுந்தரகாண்டம் படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் நன்மைகள் கிடைக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமில்லை. உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று இன்புடன் வாழ வாழ்த்துகிறோம். சதோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்சன இயேச பதமன்பேஷ்டும் சாரநாத் சரிதேபதி. இப்படி ஜாம்பவனால் தூண்டப்பட்ட ஆஞ்சநேயர் சாரணர்கள் சஞ்சரிக்கும் ஆகாய மார்க்கத்தில் ராவணனால் அபகரித்து கொண்டு போகப்பட்ட சீதையை கண்டுபிடிக்க அவர் சீதை இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடிக்க விரும்பினார். அப்படி தேடுகையில் ஏற்படும் இடையூறுகளை நீக்க போகும் வழியில் என்னென்ன கஷ்டங்கள் உள்ளதோ அனைத்து இடையூறுகளையும் நீக்க அவருக்குள்ள சாமர்த்தியம் எவருக்கும் கிடையாது. அனைத்தையும் திட்டமிட்டு அவர் செய்தார். அவருடைய முயற்சிகள் என்றும் வீண் போனதில்லை. சூர்யாய மகேந்திராய பவனாய சுயம்புவே பூதேப்ய சாஞ்சலிம் கிருத்வா சகார கமலே மதிம் அஞ்சலிம் பிராங்முக குர்வன் பவனாயாத்மயோனயே வவ்ருதே ராம விருத்தியர்த்தம் சமுத்திர இவ பர்வசு. தனக்கு குருவான ஆச்சாரியரான சூரியனையும் தான் கற்ற ஐந்திர வியாகரணத்தை இயற்றிய இந்திரனுக்கும் தந்தையாரான வாயு பகவானுக்கும் தனக்கு அபூர்வமான வரங்களை அளித்த பிரம்மா தேவனுக்கும் தேவ பூத கணங்களுக்கும் கைகூப்பி ஆஞ்சநேயர் வணக்கம் செலுத்துகிறார், நமஸ்காரம் செய்கிறார். மாருதி தெற்கே திரும்பி புறப்பட நிச்சயித்து தன் வடிவத்தை வளர செய்கிறார். ஆனுபூர்வேன விருத்தஞ்ச லாங்கூலம் ரோம பிசிதம் உற்பதிசயன் விசிசேபராஜ இவோரகம். ஆஞ்சநேயர் வாளை சுழற்சி உதறினார். ஆகாயத்தில் அதற்கு செல்வதற்கு வேண்டியமான வேகத்தை வளர்க்கும் அனுமனின் வாள் சமுத்திரத்தில் இருந்து கருடனால் கொத்தி கொண்டு போகப்படும் பெரிய சர்ப்பத்தை போல் இருந்தது. சம்ஹிருத்ய சபுஜௌ ஸ்ரீமான் ததைவ சசிரோதராம் தேஜசத்வம் ததா வீரியமாவிவேச சவீரியவான் மார்க்கமாலோகயந்தூரா தூர்த்வம் பிரணிஹிதேசன ருரோத ஹிருதயே பிராணானாகாசமவலோகயன். புஜங்களை பூமியில் பலமாக ஊன்றுகிறார். இடுப்பை சுருக்கி கால்களை மலக்கி புஜங்களையும் கழுத்தையும் வளைத்து தன்னுடைய பெரிய தேஜஸையும் வீரியத்தையும் ஆஞ்சநேயர் பெருகுகிறார்.
வெகு தூரம் வரை தான் போகும் வழியை நிமிர்ந்து உற்று நோக்கி தன்னுடைய மூச்சை இருதயத்தில் ஆஞ்சநேயர் நிறுத்துகிறார். உத்பபாதாத வேகேன வேகவா நவிசாரயன் சுவர்ணமிவ சாத்மானம் மேனேச கவி குஞ்சர சமுத்பததி தஸ்மின் சுவேகாத்தே நகரோஹின சம்ஹிருத்ய விடவான் சர்வான் சமுத்பேது சமந்தத. அவருடன் கூட இருக்கும் வானர வீரர்களுக்கு அனைவருக்கும் தைரியம் சொல்கிறார். யாரும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், நான் செல்லும் காரியம் வெற்றிகரமாக முடியும், அனைவரும் தைரியமாக இருங்கள் என்கிறார். சொல்லிவிட்டு அதிவேகமாக ஆகாயத்தில் கிளம்பினார். அந்த அவருடைய வேகம் மலையில் உள்ள மரங்கள் 4 பக்கங்களிலிருந்தும் அவருடனே மேலே கிளம்பின. அனைத்து பொருள்களும் அசைந்தன. அது மரங்கள் அசைவது அனைத்தும் ஆஞ்சநேயரை வழி அனுப்பி உபசாரம் செய்வதைப் போல இருந்தது. வியோம் நிதம் கவி சாத்தூலம் சூபான இதிமே நிரே தசயோஜன விஸ்தீர்ணாத்ரிம் சத்யோஜனமாயதா. சமுத்திரத்தில் வாழும் சர்ப்பங்கள் ஆஞ்சநேயரை கருடன் என்று எண்ணி பயந்தி அங்கும் இங்கும் அலைவாய்ந்து ஓடின. 10 யோஜனை அகலம் 30 யோஜனை நீளமும் கொண்ட அவரது நிழல் சமுத்திரத்தில் அழகாக விழுந்தது. அது ஒரு கண்கொள்ளா காட்சி. பார்த்தால் பரவசம், கண்களுக்கு ஒரு விருந்து போல இருந்தது. சிசேவேஷ ததா வாயு ராம காரியார்த்த சித்தையே ருசயஸ்துஷ்டு விசைனம் பிளவமானம் விகாயசா. ராமகாரியத்தின் பொருட்டு செல்லக்கூடிய அந்த வானர சிரேஷ்டனை சூரிய பகவான் தன்னுடைய உஷ்ண கதிர்களை கொண்டு அவரை துன்புறுத்த சிரமப்படுத்தவில்லை. சூரியன் தன்னுடைய உஷ்ணத்தை குறைத்து கொண்டார். உத்பகாத ஜலாத் பூர்ணம் மகாத்ருமலதாயுத இஸ்ஸாகர ஜலம் பித்வா பபூவாப்யுத்திதஸ்ததா யதா ஜலதரம் பித்வா தீர்த்தரஸ்மிர் திவாகர ச மகாத்மா முகூர்த்தேன பர்வத சலிலாருத. ஆகாயத்தில் சூரியன் உதிப்பது போல் இயற்கையாக அதிக காந்தியுள்ள மைனாக மலை தன் தங்க கொடி முடிகளுடன் சமுத்திரத்தின் நடுவில் சமுத்திரராஜன் உத்தரவுப்படி மேலே எழுந்தது. இது நமக்கு முதல் தடை என்று நினைத்தார் மாருதி. அந்த சமுத்திரத்தின் நடுவில் சமுத்திரராஜன் உத்தரவுப்படி அதிக காந்தியுள்ள மைனாக மலை எழுந்தது. ஒரு முகூர்த்த காலம் என்னிடம் இலைப்பாரிசல் என்றது மைனாக. ராகவஸ்ய குலே ஜாதை ருததி பரிவர்த்தித சத்வாம் ராமஹிதே யுக்தம் பிரத்யர்சயதி சாகர. ராமனுடைய முன்னோர்கள் இந்த சமுத்திரத்தை வெட்டினார்கள். ராம காரியமாக செல்லும் உமக்கு பிரதி உபகாரம் செய்ய சமுத்திரராஜன் ஆசைப்படுகிறார். ஆக ஆஞ்சநேய பகவான் சீதையை கண்டுபிடிக்க விரும்பினார். மிக வேகமாக கிளம்பி செல்கிறார். போகும் வழியில் அவருக்கு எந்த விதமான தடங்கல்கள் உண்டாகக்கூடாது என்று அனைவரும் பிரார்த்தித்தனர். தன் கூடவே இருந்த வானரர்களுக்கு அனைவருக்கும் ஆறுதல் கூறுகிறார். ஆகவே அன்பர்களே, தினமும் சுந்தரகாண்டம் படியுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், ஆஞ்சநேயருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஜாதக ரீதியாக கிரகங்கள் சரியில்லாவிட்டால் 7.5 சனி, அஷ்டமத்த சனி, அர்த்தாஷ்டம சனி உள்ளவர்கள், சனி நீச்சம் மறைவு பெற்றவர்கள் அனைவரும் சுந்தரகாண்டத்தினை படித்தால் நன்மைகள் பெருகும். இது உறுதி. வாழ்க ஆஞ்சநேயருடைய புகழ். ஓம் சர்வ கல்யாண சாதாரம் சர்வ ஆபத்க நவாரகம் அபாரகர்ணாமூர்த்திம் ஆஞ்சநேயம் நமாமியகம் என்று நாம் வாயுபுத்திரனை பிரார்த்தித்து தினமும் சுந்தரகாண்ட பகுதியினை பார்க்கலாம். அனைவரும் கேளுங்கள். சுந்தரகாண்டம் காதால் கேட்க கேட்க உங்களுக்கு பரவசம் கூடும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். ஆஞ்சநேயருடைய புகழ் நாலா 8 திக்கும் பரவும். ஆகவே
சுந்தரகாண்டம் என்று பெயரை சொன்னாலே உடல் நன்றாக இருக்கும். தினமும் கேளுங்கள், இன்புறுங்கள், வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக, ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக, ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம.